வந்து உட்டிக்காய் விளாட்றோம். உங்க ஊர்ல இது பேர் என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. அவங்க ஆப்போசிட் டீம்லாம் அவுட் ஆயிட்டாங்க. எங்க டீம் வந்து நானு என் சின்ன தங்கச்சி அவங்க 3 பேரு நாங்க 3 பேர். இப்போ நாங்க விளையாட போறோம். நீ கை கீழே வச்சிடு. அதனால இந்த கை காலை எடுத்து வைக்காதீங்க. நான் உன் உட்டியில போட்டு உட்டிக்காய கூட மாத்திக்கிறேன். அவுட் அவுட் அவுட். இப்படிதான் ஏமாத்துவார் நல்லா எல்லாரையும். என்ன அர்த்தம்? 4 நாளா என்னமா? ஆமா 4 தான் ஒரு உட்டி. கத்துது அந்த பையன். அப்பா இருக்காருங்க. எல்லா குழந்தையும் பெரியப்பா பார்த்தா மட்டும் அழுகும். ரெண்டா காலக விளையாடுவாங்க. அப்ப உங்க பசங்க பெரியப்பா பார்த்தா அழுகுங்க பலது. எங்க மாதிரி இருக்கு. எங்க வாய் வச்சு எல்லாம் போட்டுனா விளையாடுவாங்க. சோலி முடிஞ்சு போடு. இந்த 4 வாரம் இப்போ நாங்க அவுட் ஆயிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டீம் விளையாடுறாங்க. நான் நிவேதா பார்க்கறேன். சீக்கிரம் விளையாடுங்க. என்ன அப்படியே போஸ் கொடுத்துட்டு நிக்கிறீங்க? ஓ என்ன மாமா 5 காய் மாறிடலாமா? 1 2 கையில எப்படி இருப்பா அந்த மண்ணு? ஒத்த கீழ போட்டுரு. 7 சொல்லுப்பா. ரெட்டையா இருக்கணும். குடிப்பா. எல்லாத்தையும் அப்படியே கலர்ல எதுக்கு பண்ண? அப்படி குடிங்க. சொல்லினா நான் ரெண்டா போட்டுருப்பேன். இப்படி விட்டுலாம் அப்படி காட்ட கூடாது. ஆமா நீ தூக்கி இப்படி விட்டுறலாம் அப்படி காட்டுவீங்கல. அப்படிலாம் பண்ண கூடாது. ஒத்த கையில தான். ஒத்த கையில தான். இப்படி அவ்வளவுதான். அவ்வளவுதான். 5 கீழ போடு. அவுட். இல்ல கை அவருக்கு இப்படி மேடா இருக்கு கை. அவ்வளவுதான். ஒத்த ஒத்த 8 காய். எப்படி பார்க்கவே ஒத்தன்றா? நான் எப்பவுமே ரெட்டை தான் உள்ள எனக்கு. செண்டா எனக்கு ஒரு காய் தாங்க. முதல்ல இரு நான் ஊட்டி எடுத்துறேன். அதுக்கு அப்புறமா காய் எடுத்துறேன். இந்தா. காலையில காய் எடுங்க. பாய் ஊட்டி நான் ஊட்டி. பாப்பு உட்கார் கீழ உட்காருமா. அங்க போறோம். நீங்க தான் எடுக்கணும். ஞாபகம் சார். இது என்ன இது? ஒண்ணா இது இன்னும் 1 2 எடுத்து வச்சு. சித்தி தான் கால்ச்சி போடுதே அப்படி. இப்படி தான் தூக்கி போடுச்சு. ஹாய் மக்களே, இந்த வீடியோ வந்து 3 நாள் வீடியோ வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து அதை ஒரே வீடியோவாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் டே. ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தோம். செகண்ட் டே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தோம் திருவிழான்னிட்டு. ஊருக்கு வந்து கூழ் ஊற்றுற திருவிழா வச்சாங்க. மதியம் வந்து கூழ் ஊற்றுனாங்க. கூழ்லாம் நல்லா ஊற்றி முடிச்சுட்டு ஈவினிங் நைட்டு வந்து பொங்கல் வச்சு படைச்சாங்க. இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எதுவும் நடக்கலை. மதியம் கூழ் ஊற்றினோம். நைட்டு பொங்கல் வச்சு படைச்சோம். படைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். கல்யாணத்துக்கு வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். சந்தோஷ் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ்.
பொண்ணு மாப்பிள்ள ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு நிவேதா வீடியோக்கு. இப்போ நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது. எங்க பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு நானும் என் தங்கச்சியும் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் பொண்ணும் மாப்பிள்ளையும் எடுத்தாங்க. ஹாய், நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? நிவேதா தண்ணி குடி, தண்ணி குடி. இது அவங்களுடைய செகண்ட் காஸ்டியூம். 2 காஸ்டியூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சாரியில் எடுத்தாங்க, செகண்ட் வந்து ஃப்ராக் போட்டுட்டு எடுத்தாங்க. அதான் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் வீடியோவில் காமிச்சேன்ல, அந்த ஃப்ராக் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ எடுக்கிற அண்ணன் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் எங்களால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதை மட்டும் நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் மக்களே, போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் விழுப்புரம் கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கு போகிறோம். அங்கே திருவிழா இருந்துச்சு, அதனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். அப்படியே திருவிழாவில் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து 3 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது. அப்புறம் பொங்கல் வைக்கணும் கோவிலில் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அத்தை. அப்புறம் பொங்கல் வைக்க அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து நான், எங்களோட சின்ன அத்தை, அப்புறம் இன்னும் எங்கள் ரிலேட்டிவ் எல்லோரும் பொங்கல் வைக்க வந்துட்டோம். வந்து அவங்களே பொங்கல் வச்சுட்டாங்க. நான் சும்மா உட்காந்து வேடிக்கை தான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீன் கலர் சாரீ இதோ கட்டியிருக்காங்களே, இவங்க தான் எங்களோட சின்ன அத்தை. எங்கள் ஹஸ்பண்டோட அம்மாவோட தங்கச்சி இவங்க. அவங்களே பொங்கல் வச்சு கொடுத்துட்டாங்க. நான் சும்மா உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்ருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், திருவிழாலாம் முடிஞ்சிடுச்சு. பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் சாமி ஊர்வலம் வந்துச்சு. தீபாரதனை காமிச்சிட்டு திருவிழாவும் முடிஞ்சிச்சு. இதோட நெக்ஸ்ட்டெல்லாம் விலாக்லாம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும். கல்யாண வேலையை பார்க்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.